நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். விளக்கம். தங்கள் குழந்தைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானது என்று கூறுவார்கள். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்காத கவர்னர் ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் ராணுவ வீரர்களுக்கு தேர்வு துவங்கியது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்பு. கிராம வங்கியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. சிவராந்தகத்தில் வங்கியை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகள். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக தான் தீர்வு காண வேண்டுமே தவிர பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பது சிக்கலாக அமையும் என்றும் புதுச்சேரி இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்காத துணைநிலை ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: நீட்டுத் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு மத்திய அரசு இதுவரை தெளிவான விளக்கம் அளிக்கவில்லை. நீட்டுத் தேர்வில் கேள்வித்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் எழுப்பியதுடன் நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரத்தை முன்வைத்து பேசினார். மேலும் காங்கிரஸ் கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியது. ஆனால் நீட் முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரதமர் மோடி நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்காமல் இருப்பதோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த விவகாரத்திற்கு பதிலளிக்க முன்வரவில்லை என்று கூறிய நாராயணசாமி, டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுவதால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் பொறுப்பை தவிர்க்க முடியாது என்றார். மேகதாது அணை தொடர்பாக பேசிய அவர், கர்நாடக அரசு தொடர்ந்து மேகதாது அணையை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தபோதும் தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் அணையை கட்டுவதில் ஒரே நிலைப்பாட்டையே கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை என்றார். மத்திய பாஜக அரசு அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்க முனைவதாக தகவல்கள் வெளியாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். காவிரி நீரில் புதுச்சேரிக்கும் உரிமை இருப்பதாக குறிப்பிட்ட அவர், குறிப்பாக கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்றார். எனவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மௌனம் காக்காமல் அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி புதுச்சேரி உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் ஆலோசித்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதேபோன்று புதுச்சேரி அரசும் செயல்பட வேண்டும் என்றார். புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக பேசிய நாராயணசாமி, முதலமைச்சர் இலாகா பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் அளித்து 14 நாட்கள் ஆகியும் இதுவரை ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அமைச்சர்களுக்கு எந்த இலாகாவை ஒதுக்க வேண்டும் என்பது முழுமையாக முதலமைச்சரின் அதிகாரம் என்றும் அதில் துணைநிலை ஆளுநர் தலையிடக்கூடாது என்றும் கூறினார்.
இலாகா ஒதுக்கீட்டு கோப்புகளை நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் புதுச்சேரியில் அரசியல் சாசன நெருக்கடி உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்தார். இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு துணைநிலை ஆளுநருக்கும் உள்ளது. ஆனால் தனது அரசியல் சாசன கடமையை நிறைவேற்ற தவறி உள்ளதால் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். மேலும் அமைச்சர்களின் இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் வழங்காத துணைநிலை ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் ரங்கசாமி வெளிப்படையாக பேச அச்சப்படுகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் வீரர்களை தேர்வு செய்யும் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் பங்கேற்றுள்ளனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய முப்படைகளுக்கு குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் அக்னிவீர் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. இந்த ஆள் சேர்ப்பில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 17 முதல் 21 வயதுக்குட்பட்ட தகுதியான இளைஞர்களுக்கு நாள்தோறும் சுமார் 1000 பேர் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று அழைக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே ஏராளமான இளைஞர்கள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் குவிந்தனர். தேர்வு மையத்தில் ராணுவ அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் தேர்வுகளை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு ஏற்பாடுகளுக்காக போலீசாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆள் சேர்ப்பு முகாம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் உடற்தகுதி மற்றும் மருத்துவ பரிசோதனைகளில் தகுதி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட எழுத்துத் தேர்வு மற்றும் தேர்வு நடைமுறைகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர். கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் உள்புகுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வெள்ளநீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவின் தவளேஸ்வரம் அணையில் இருந்து 10.48 லட்சம் கியூசெக்ஸ் வெள்ளநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ள குரு கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஏனாம் பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரை மோட்டார் பம்பு மூலம் வெளியேற்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரான்சிஸ் திப்பா, குரு கிருஷ்ணாபுரம், பழைய ராஜீவ் நகர், வெகடா நகர், ஐயன் நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்ற தேவையான மோட்டார்களை தயார் நிலையில் வைக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். ஆற்றில் இயல்பான அளவை விட 7 அடிக்கு மேல் நீர் வரும் என எதிர்பார்ப்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஆட்சியரின் உத்தரவை மீறி திருநள்ளாறு கோவிலுக்குள் நுழைந்ததாக சட்டநாத தம்பிரான் மீது புகார். நடவடிக்கை எடுக்க 5 கிராம மக்கள் வலியுறுத்தல். காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த சட்டநாத தம்பிரான் அந்த உத்தரவை மீறி கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்த முயன்றதாக குற்றம் சாட்டி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான 5 கிராம மக்கள் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெறும் மக்கள் மன்ற குறைத்திருக்கும் முகாம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ஸ் தலைமையில் நடைபெற்றது.
இதில் 10க்கும் மேற்பட்டோர் தங்களது கோரிக்கைகள் மற்றும் புகார்களை அளித்தனர். அப்போது திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் அளித்த மனுவில் கடந்த தமிழ் புத்தாண்டு நாளில் பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட பிரச்சினையை தொடர்ந்து தர்மபுர ஆதீன கட்டளை தம்பிரானாக இருந்த சட்டநாத தம்பிரான் ஆலய வளாகத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக கூறி கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரும் ஆலய தனி அதிகாரியுமான இஷிதாராட்டி அவர் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என உத்தரவிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். அந்த உத்தரவின்படி 100 நாட்களுக்கும் மேலாக ஆலயத்திற்குள் வராமல் இருந்த சட்டநாத தம்பிரான் நேற்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற அம்மன் பிரகார புறப்பாடு நிகழ்ச்சியில் திடீரென பங்கேற்று கிராம மக்களில் ஒரு தரப்பினருடன் சுவாமி புறப்பாட்டை நடத்தியதால் கோவிலில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாகும் நிலை ஏற்பட்டதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகார் மனுவை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கர்ஜ் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 5 கிராம மக்கள் பிரதிநிதி காளிதாஸ் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி சட்டநாத தம்பிரான் ஆலயத்திற்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் அவர் ஆலயத்திற்குள் நுழைய நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் ஆட்சியரின் உத்தரவை மீறியதற்காக சட்டநாத தம்பிரான் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி சிவராந்தகத்தில் செயல்படும் கிராம வங்கியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிராம வங்கியை சிவராந்தகத்தில் இருந்து அரியூருக்கு இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி சிவராந்தகத்தில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சிவராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சிவராந்தகத்தில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி கிராம வங்கியை அரியூருக்கு மாற்றினால் அப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சுய உதவி குழுக்களும் 350க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் வங்கி சேவைகளை பெறுவதில் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வங்கி கணக்குகளில் பணம் செலுத்துதல், பணம் எடுத்தல், அரசு நலத்திட்ட உதவித்தொகைகளை பெறுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த வங்கியை பொதுமக்கள் நம்பியிருப்பதால் இடமாற்ற முடிவை கைவிட்டு தற்போதைய இடத்திலேயே வங்கியை தொடர்ந்து செயல்பட செய்ய வேண்டுமென போராட்டக்காரர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் முப்பால் இலக்கிய பேரவையின் 25ஆம் மாத நிகழ்வு புதுச்சேரி குயவரபாளையம் லெனின் வீதியில் உள்ள பஜனை மடத்தின் மிக சீரும் சிறப்புமாக நடந்தது. மேலும் மொழி வாழ்த்து இசைக்கப்பட்டது. செயலாளர் காமராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். மறைமலை அடிகள் அவர்களின் தனித்தமிழில் பிற மொழி சொற்கள் தவிர்த்தல் என்ற தலைப்பில் பாவரங்கம் சுமார் 40 கவிஞர்கள் பங்கேற்று சிறப்பாக நடைபெற்றது. முனைவர் பச்சையம்மாள் பாண்டியன் மிக சிறப்பாக நெறியாளுகை செய்தார். விழாவில் துணைத் தலைவர்கள் மணிவண்ணன், விசாலாட்சி அம்மையார் முன்னிலை வகித்தனர். வல்லமையாளர் நிகழ்வில் செந்தமிழ் நம்பி, பேராசிரியர் கார்த்திகேயன் சிறப்புரையாற்றினர். தோழர் பாவாணர் மற்றும் சிறப்பு விருந்தினராக மங்கையர் செல்வன் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவில் படைப்பாளி பைரவிக்கு முப்பால் இலக்கிய அபரவை விருது வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகள் அனைத்தும் முனைவர் கவிஞர் கவியுகன் ஒருங்கிணைத்தார். விழாவில் கவிஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கவிஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பொறையூர் ஜிபி லெதர்ஸ் உரிமையாளர் புரவலர் பன்னீர்செல்வம் வழங்கினார். இறுதியாக பாவலர் கலைரத்னா பத்மநாபன் நன்றி உரையாற்றினார். விழா இனிதே நிறைவுற்றது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் கீழே ஓடுதுறை புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் கீழே ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புனித அந்தோணியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை பங்குத்தந்தை மறை மாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம்,
ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் புனிதப்படுத்தி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்த கொடி ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளை நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் சங்க தலைவர் மறைந்த தமிழ்வாணன் அவர்களுக்கு திருவுருவ படத்திறப்பு மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் ஊழியர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் நலசங்கத்தின் நிறுவனரும் ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தின் தலைவருமான மறைந்த அமரர் தமிழ்வாணன் திருவுருவ படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஜிப்மரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்ட புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய பார் கவுன்சில் தலைவருமான கார்வேந்தன் மற்றும் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி ஆகியோர் மறைந்த தமிழ்வாணன் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்தூவி வீர வணக்கமும் நினைவஞ்சலும் செலுத்தினர். மேலும் இந்நிகழ்வில் ஜிப்மர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார், ஜிப்மர் நிர்வாக இணை இயக்குநர் ரங்கபாஷ்யம், ஜிப்மர் முதல்நிலை நிர்வாக அதிகாரி ஷவா சிங், NCOBC தலைவர் சேதுபதி, பொது செயலாளர் தனசேகர், செயல் தலைவர் செந்தாமரை கண்ணன், ஜிப்மர் ஊழியர்கள் மருத்துவமனை சங்கத்தின் பொது செயலாளர் வேலு உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நினைவுரையாற்றி அஞ்சலி செலுத்தினர். நிறைவாக ஜிப்மர் ஊழியர்கள் இதர பிற்படுத்தப்பட்டோர் நலசங்க செயலாளர் கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார். இந்நினைவஞ்சலி நிகழ்வில் NCOBC நிர்வாகிகள், ஜிப்மர் பல்வேறு நல சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை DAET மையத்தில் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான மதிப்பெண் மற்றும் தேர்ச்சி சான்றிதழ்கள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு DAET மையத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக PM போஷல் ஸ்கீம் MDM மாநில துணை இயக்குனர் கொஞ்சி மொழிக்குமரன், கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் அக்ஷய பாட்சா ஜூலியன், ஸ்கூல் ரிலேஷன்ஷிப் ஆபீசர் அக்ஷய பத்ரா விஸ்வநாதன், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்ஷய பத்மா மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் தேர்ச்சி சான்றுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அதிகாரிகள், முறையான பள்ளி சூழலில் பயில வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் மாற்று முறையில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கும் NIOS ஒரு சிறந்த தளமாக விளங்கி வருகிறது. இந்த சான்றிதழ்கள் மாணவர்களின் மேல்நிலை கல்விக்கும் எதிர்கால வேலை வாய்ப்பிற்கும் புதிய பாதையை அமைத்துக் கொடுக்கும் என்று குறிப்பிட்டனர். சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர் இந்த நெகிழ்வுத்தன்மை கொண்ட கல்வி வாய்ப்பை வழங்கி உதவுக்கரங்களாக செயல்பட்ட DAET மைய நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இவ்விழாவில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர் மற்றும் DAET நிறுவனத்தின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் தியாகராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழவர்கரை தொகுதி பிரமுகர் ஜோசப் ஆழ்கடலில் அவருக்கு பேனர் வைத்து பிறந்தநாளை கொண்டாடினார். பின்பு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலாகா பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்காத கவர்னர் ராஜினாமா செய்ய வேண்டும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. புதுச்சேரியில் ராணுவ வீரர்களுக்கு தேர்வு துவங்கியது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்பு. கிராம வங்கியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. சிவராந்தகத்தில் வங்கியை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.